முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உடனான பேட்டியின் முழு தொகுப்பு இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. மோடி ஆட்சியில் விவசாயம் மற்றும் கல்விக் கடனுக்காக ஜப்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகும். இது மோடி ஆட்சியை ஜப்தி செய்யும் நேரம் என்றும் கரூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி கூறியுள்ளார். கரூர் தொகுதிக்குட்பட்ட விராலிமலையில் பரப்புரை மேற்கொண்ட அவர், ராகுல் காந்தி பிரதமரானால் 24 மணி நேரத்தில் விவசாய கடன் மற்றும் கல்விக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றார். 5 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் வாக்கு சேகரிக்க வரும்போது தன்னுடைய வருமான வரி கணக்கில் தற்போதுள்ளதை விட 1 பைசா கூட உயர்ந்திருக்காது என்றும் மக்களுக்கு அவர் வாக்குறுதியளித்தார். ஜப்தி நோட்டீஸ், மாணவர்களுக்கு ஜப்தி நோட்டீஸ், இதுதான் மோடியின் ஆட்சி. அந்த ஆட்சியை ஜப்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். காங்கிரஸ் மீண்டும் பதவிக்கு வந்தால் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்வது போல கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். தலைவர் பிரதமரானா தொகுதிக்கான பெரிய திட்டங்களை நேரடியாக பிரதமரிடம் தொலைபேசியிலோட பேசி நேரடியும் பேசி என்னால் அதை வாங்க முடியும். அதற்கான பரிச்சயமும் எனக்கு அங்க இருக்கு. இந்த வேட்புமனு தாக்கல் பண்றப்ப கட்டாயம் சொத்து கணக்கு தாக்கல் செய்யணும். நானும் தாக்கல் செஞ்சிருக்கேன். எங்களுக்கு பரம்பரையா என்ன தோட்டம் வீடு இருந்ததோ அதுதான் நான் தாக்கல் செஞ்சிருக்கேன். 5 வருஷம் கழிச்சு நான் மீண்டும் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வர்றப்ப அந்த சொத்துல 1 நயா பைசா கூட ஏறி இருக்காங்கிற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நீங்களாம் கை சின்னத்தில் வாக்களியுங்கள். 10 வருஷமா தொகுதி பக்கமே வராம மக்களை சந்திக்காம இன்று ஒரு துணை சபாநாயகர் போன்ற மதிப்புமிக்க பதவிகளை வகித்த தம்பிதுரை அவர்கள் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது.